ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணியே எவ்வளோ குற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நிறைய குற்றங்கள் நடக்குது. சரியா? அப்போது நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீட்டில் வந்து நீங்கள் கேட்டதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அங்கே போகாத, இதை செய்யாதன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நேச்சுரல். எல்லார் வீட்லேயும் அப்படி தான். ஆனால் நீங்கள் அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு இமோஷனல், நீங்கள் ரொம்ப இமோஷன் ஆகி நீங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது, உங்களோட பர்சனல் லைஃப்பெல்லாம் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட ஷேர் பண்ணுறீங்களா, அங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்ரோச் பண்ணி உங்களை வந்து ஒரு தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தெரியாத, எப்பவுமே நான் என்ன சொல்கிறதுனா, ஸ்ட்ரேஞ்சர் தெரியாத நபர்னாலே என்ன டேஞ்சர் தான். உங்கள் லைஃபுக்கு அது ரொம்ப டேஞ்சர். எங்கேயாவது வெளியே போகிறாங்க, கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இமீடியட் இப்போ ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தவங்க உங்க யாரோ தெரியாதவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, இல்லை உங்ககிட்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள். அக்செப்ட் பண்ணக்கூடாது. இனி வேற என்ன பண்ணலாம்? பிளாக் பண்ணலாம். எஸ், வெரி குட். அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். பிளாக் பண்ணிடணும். கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி, இல்லை நான் இதை மாதிரிலாம் கிடையாது, ஏன் இதை மாதிரிலாம் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, அது உங்களோட வேலை கிடையாது. அவங்கள எதுக்கு நம்ம திருத்தணும்? நம்ம பிளாக் பண்ணிவிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிடணும். ஏன்னா அது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா அது மாதிரி யார் நம்மக்கிட்ட பேச வந்தாலும் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா சோஷியல் மீடியாவே ஒரு ஃபேக்கு தான். அதில் இருக்கிற ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க. அதை மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கும் இருக்கணும். அதை மாதிரியே நம்மளும் ட்ரெஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி இடத்துக்கு நம்ம போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பியர் ப்ரெஷர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த புல்லிங் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்போ என்னன்னா, உங்கள் ஸ்கூலில் எல்லாரும் இதை மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, கரெக்டாக? அப்போ என்ன ஆகும், நீங்கள் அதை மாதிரி அக்கௌண்ட் ஆப் வச்சு அதை யூஸ் பண்ணாதான் நீங்கள் மிங்கிள் ஆக முடியும். இல்லாட்டி உங்களை தள்ளி வச்சுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. அவங்க கூட என்ன அவங்களாம் இப்போ தனியாக பேசிப்பாங்க, நம்மளை மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இதுக்காகவே நம்ம சரி இதுக்காகவே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், இதுக்காகவே நம்மளும் பழகிக்கலாம். அதை மாதிரி இதுதான் உங்களோட அடலசன்ட் ஏஜில் இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா, உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க அது பண்ணுறதை நீங்களும் பண்ணணும் அப்படின்ற